ஃபர்ஸ்ட் திங் என் ஸ்ட்ராட்டஜியில் 30% வின் ரேட் இருந்தாலுமே கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகுமா ஆகாது. டிசிப்ளினாக இருக்கீங்க, ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணீங்க, கேபிட்டல் 0 ஆகுமா? அப்போ நான் ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்த சொல்லலாமா? இது வரைக்கும் நான் யாருக்கும் ரீஃபண்ட் பண்ணதில்லை, சீரியஸாக சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நான் என்ன தப்பு பண்ணேன்ட்டு. இப்போ என்ன யாரும் வந்து கேட்டது கிடையாது. புரியுதுங்களா சார்? ரீஃபண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க, எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி யாரும் கேட்டதில்லை. ஏன்னா அவங்க தப்பு பண்ணாமல் கேபிட்டல் வாஷ் அவுட். இங்கே இருக்கிற பெரிய மிஸ்டேக்கே இதுதான். உடனே ப்ரோ என்கிட்ட கேபிட்டல் இல்லை, நான் ஃபண்டட் அக்கௌண்ட் ட்ரை பண்ணலாமா? சீரியஸாக ஒன்று சொல்லட்டுமா? ஃபண்டட் அக்கௌண்ட் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களை எப்படிடா ஃபெயில் பண்ணுறதுன்னா யோசிக்கலாம். ஏன்னா அதை பற்றின ஸ்கேமை பற்றின அவேர்னஸ் இங்கே இல்லவே இல்லை. ஸ்கேம்னு சொல்ல முடியாது, அது ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ். அது என்னது? பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஃபண்டட் கம்பெனினா எப்படி ப்ராஃபிட் பண்ணாங்கன்னு யாராச்சும் யோசிச்சிங்களா? அதை பற்றி நான் ஒரு பிரேக் டவுன் நான் கொடுக்கவா உங்களுக்கு? இதை பற்றி பிரேக் டவுன் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் நான் பிரேக் டவுன் கொடுக்குறேன். ஏன்னா அதோட பிஸ்னஸ் ஃபார்முலா எனக்கும் தெரியும். இப்போது என்னென்ன கம்பெனினா ஃபண்டட் கம்பெனிஸ் இருக்குது? ஃபண்டிங் பிப்ஸ், வேறு ஃபண்டட் நெஸ்ட் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்களா? சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லா கம்பெனியும் வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிங்கன்னா வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுலலாம் உங்களுக்கு கையே வைக்க மாட்டாங்க. ஆனால் இதில் நிறைய பேர் ஏமாறுறது யாராக இருக்காங்கன்னா பிகினர்ஸ். ஏன்னா இது கேபிட்டல் இல்லை,